வணக்கம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிற சார்ட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ஸ். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் செவ்வக வடிவம் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து நம்மளுக்கு இதுல இங்க இமேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இந்த வேவ் ட்ரெண்ட் அப்படி மேலே கீழும் ஒரே பாட்டம் சேமாவும் ரெசிஸ்டன்ஸ் சேமாவும் வச்சிருக்கிறது என்னது? வேவ் பேட்டர்ன் இல்லையா? இந்த வேவ் பேட்டர்ன் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு புள்ளிஸ் ஒரு உச்சத்தை ஒரு ஏர்முக காலை வந்து ஒரு அப் ஏறிட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெக்டாங்கிள் வேவ் ட்ரெண்ட் விழுந்துட்டு அதுக்கு ஒரு அடுத்து நெக்ஸ்ட் அப் சைடு போடுறது, அதுக்கு வந்து புள்ளிஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நார்மலா வேவ் ட்ரெண்ட்ங்கிறதுல இது வந்து ஒரு புள்ளிஸ் ஒரு அப் சைடு ஏறி அதுக்கு பிறகு ஒரு வேவ் அடிச்சு அதுக்கு அடுத்து மேல போறதுதான் புள்ளிஸ் ரெக்டாங்கிள். அதே மாதிரி பியரிஸ்லயும் அப்படியே டவுன் அடிச்சு ரெக்டாங்கிள் வச்சுட்டு அடுத்து ஒரு டவுன் கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரு 200 டைப்ஸ் வந்து 2000 பாயிண்ட்ஸ் வந்து மூவிங் இருக்கும். ஸோ 1000 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2000 பாயிண்ட்ஸ் வரையும் இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஆவரேஜ் இந்த வேவ் ட்ரெண்ட் ஆவரேஜ் எல்லாமே நம்ம எதுல பாத்துக்கலாம்? நம்ம இது பிவட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? ஆவரேஜ் ஒரு டேயோட க்ளோசிங் எல்லாமே பார்த்து ஆவரேஜ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆவரேஜ்ல நம்மளுடைய டார்கெட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து வேவ் ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு புள்ளிஸ் ஒரு ஹை வர்றது அதுக்கு பிறகு ஒரு வேவ் விழுறது அதுக்கு பிறகு ஸ்ட்ரெயிட்டா அடுத்து மேல போறது. ஓகேங்களா? சோ அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மேல போகும்போதே அடுத்தும் அப் சைடு தான் போகும்னு சொல்லிட்டு நீங்க உறுதி ஆயிக்கலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பியரிஸ்லயும் மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பியரிஸ் அதாவது ஒரு வேவ் ட்ரெண்ட் விழுந்துச்சுன்னா அடுத்து கீழே உடைக்கும் போது இன்னொரு டவுன் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்டினியூஸா நீங்க போகலாம். சோ தொடர்ச்சியா போகிறதுக்கான இந்த ஒரு பேட்டர்ன் ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் பேட்டர்ன். ஓகேங்களா? சோ இதுல நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்க வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ்ல தெரிஞ்சுன்னா ஒன்னே ஒன்று தெரியுது. இந்த ஒரு அப் சைடு மேல போயிருக்கு இல்லையா? அப் சைடு போனதுல இதுல ஒரு வேவ் வந்து டவுன் அப் டவுன் வந்துட்டு அதுக்கு அடுத்து மேல ஒரு உச்சம் போயிருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா நிகழ்வா அப்பப்போ லைவ்ல போறது வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம வந்து எந்த சார்ட்ல வருதுன்னு சொல்லிட்டு 2-3 வரைஞ்சிட்டு எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சூட்டபிளா காத்திருக்கணும். ஓகேங்களா? சோ ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து இதுல ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து இங்க இருந்து ஒரு லோயர்ஸ் அடிச்சிருக்குது இல்லையா? இது அடுத்த படத்துல வரும், அதனால நீங்க பார்க்க வேண்டாம். சோ இங்க பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கண்டினியூஸ் பாட்டம் 1 2 3 4 5 எல்லாம் கண்டினியூஸ் பாட்டம் ஒரே சைடுல இருக்குது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படியே லோயர் ஆயிட்டு. சோ இந்த மாதிரி வர்ற இடத்துல ஒரு பிரேக்கப் வந்து இங்க கீழே போகும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கண்டினியூஸ் பாட்டம் வந்து ஒரு பாட்டம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூஸ் பாட்டத்துல ஒரு சின்ன பாட்டம் இங்க விழுந்துட்டு, ஆனா அதோடைய ஆப்போசிட்டா இந்த ட்ரெண்ட்ல என்ன ஆயிடுச்சு? அப் ட்ரெண்ட்ல உடைச்சு மேல போயிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்போ ஒவ்வொரு சார்ட் பேட்டர்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் பாட்டம் வந்து ஒரு பிரேக்அப் கொடுக்கும். அந்த பிரேக் அவுட்ல இங்க வந்திருக்குது. சோ இந்த ட்ரையாங்கிள் படி அப்சைட் அப்படியே கண்டினியூவா அப்சைட் உடைச்சிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்போ ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ எல்லாத்துலயும் கரெக்டா மேட்ச் பண்ணி நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா கண்டிப்பா ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா தான் போகும். எந்த ஒரு பெரிய லாசஸ் வந்து அவ்வளவா இருக்காது. ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஒரு டிப்ஸும் நான் வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன நடக்கும் மார்க்கெட்ல சான்சஸ் இருக்குது, எதை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த அவாய்டுங்கிறது நம்மளுடைய தவறுகள்ல இருந்தா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் படிச்சுக்கிட்டாலும் அந்த அனுபவங்கிறது நம்மளுக்கு நல்ல பாடமா அமையும். சோ அப்போ இங்க மார்க்கெட்ல வந்து பணம் தான்
பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். இது ஒரு பிசினஸ். ஓகேங்களா? சோ இந்த பிசினஸ்ல உங்களுக்கு பணம் இருந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். இங்க நீங்க ஒரு ஆர்டர்ஸ் போடணும்னா கண்டிப்பா பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஆர்டர்ஸ் போட முடியும். பேலன்ஸ் இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகிறோம். மேக்சிமம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல என்ட்ரு ஆகிறவங்க எல்லாருமே இந்த 2 கிளிக்